அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நம் சிந்தையில், நம் எண்ணத்தில், நம் வாழ்க்கையில், நம் உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள ஒளி வர வேண்டும் என்றால் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு மனதோடு அவரை நம்ப வேண்டும். அப்பொழுது நம் இருதயத்தில் இருக்கிற, நம் மனதில் இருக்கிற இருள் விலகி போகும். இருள் இயேசு என்கிற நாமத்துக்கு பயப்படும். இருள் என்பது பிரச்சனை, போராட்டம், நோய், தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பது, இப்படி அநேக காரியங்கள் உண்டு. அந்த பிரச்சனை, போராட்டம், வியாதி, கஷ்டம், நஷ்டம் எல்லாவற்றையும் விலகி போக, அந்த இருளானது விலகி போக கர்த்தராகிய மெய்யான ஒளி நம் வாழ்க்கையில் வர வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் விலகி போக செய்து மெய்யான ஒளியாக உம்மை பற்றி கொண்டு நாங்கள் தகப்பனே உலகத்தில் பிரகாசிக்கிற ஒளியாக நாங்கள் நல்லவர் ஏசப்பா சுடர் வேண்டுமப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வசனத்தின்படி கர்த்தருடைய மகிமையான கரம் ஆண்டவரை எங்கள் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறப்பா. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கள் பிரஜாதி மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்படணும் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலைநம்பர சிங்கராஜ வேலை காரியத்தில், ஊழியத்தில், குடும்பத்தை நடத்துவதில், பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் தகப்பனே உயர்வு, மேன்மை எல்லாம் ஆண்டவரை அடைய செய்ய தகப்பனே. துதி, கனம், மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவருக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.